ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வாங்கலாமா, வாங்கினா எப்படி இருக்குது, ஸோ அதோட ரிவ்யூ, எப்படி சீசனிங் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் எதுவுமே கிடையாது. நான் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். சரி, அது வீடியோலையும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது, 30 சென்டிமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நல்லா பெருசாகவே இருக்குது. இதோட பிராண்ட் வந்து ராக் பிராண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 850 ருபீஸ். அமேசான்லேயும் அதே ப்ரைஸ் தான் போட்டிருந்துச்சு, ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே ப்ரைஸ் தான் போட்டிருந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே நம்ம சீசனிங் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ப்ரீ சீசன்டு தவா தான். இப்போ வந்து க்ளீனான ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். நான் புது ஸ்க்ரப் தான் எடுத்திருந்தேன். இப்போ அதில் வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சொட்டு மட்டும் விட்டுக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் விடலை. ஏன்னா மைல்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. அதில் உள்ள அழுக்கு வர்ற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு தேய் மட்டும் தேய்ச்சிக்கிட்டேன். நல்ல வெயிட்டாக இருந்ததுனால தூக்கி தேய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தோசை வருமா வராதா, எப்படி பழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிவ்யூ எல்லாமே நான் செக் பண்ணேன். நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு சீசனிங் பண்ணுற வேலை அந்தளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரியும் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் தைரியமாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணி வச்சு நல்லாவே தொடச்சி எடுத்தாச்சு. நல்லா ஈரமே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா சூப்பராக தொடச்சி எடுத்து தரணும். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சதுமே பார்த்திங்கன்னா கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சு நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே சீசன் ஆகி வந்துச்சு. இப்போ அந்த நல்லெண்ணெயை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். கேஸை வந்து ஃபுல் லோ ஃப்ளேமில் வந்து வச்சு விட்டுருங்க. இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பேனை வந்து நல்லா புகை வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம சீசனிங் பண்ணுறது. நல்லாவே அது ஹீட் ஆகி நடுவில் கொஞ்சம் புகை மாதிரி வரும் பாருங்கள், அந்தளவுக்கு விட்டுறணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக சீசன் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் நல்லா புகை வருது பாருங்கள். இந்த சமயம் வந்து கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ சரியாக ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப கிச்சனுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உடனே ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் இந்த தோசை கல்லருக்கு எக்ஸஸாக இருக்குது இல்லையா ஆயில், அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ தொடச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லெண்ணெயை தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றிக்க போகிறோம். நம்ம சாதாரண இரும்பு சட்டி பழக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும். நான் அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே பண்ணலை, இந்த ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்ற போகிறேன். எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த தோசை தவா வாங்கியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. தோசை ஊற்றிட்டு சுற்றியும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன்.
நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாகவே வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வெந்தால் தான் நமக்கு தோசை நல்லா வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு தோசை வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் ஒட்டலை, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன், அதனால் இந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தோசை நல்லா சூப்பராக வர ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தோசை நல்லா சூப்பராகவே வந்துருச்சு. அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் லைட்டாக எண்ணெயை தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த தோசை சட்டின்னு இல்லை, நீங்கள் எந்த தோசை சட்டி யூஸ் பண்ணாலுமே வெங்காயத்தில் லைட்டாக எண்ணெயை தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை நல்லாவே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த தோசை ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வர ஆரம்பித்தாச்சு. ஸோ அடுத்த தோசையும் ஊற்றி நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு எடுத்தாச்சு. தோசை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மொறுன்னு வருது. நம்ம கடையில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோசை வருது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தோசை ஊற்றி கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சட்டியில் ஊற்றுற தோசை பார்த்திங்கன்னா ஆறிட்டாலுமே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து மாறாமல் இருக்குது. நான் நல்லாவே கவனித்தேன். ஸோ தாராளமாக வந்து நம்ம இது வாங்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சீசனிங் பண்ணுற வேலை வந்து ரொம்ப கம்மி. நம்ம சாதாரண இரும்புச்சட்டி வாங்கினோம் அப்படின்னா அதை சீசனிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு ப்ராசஸ் கிடையாது. உடம்புக்கு எது நல்லது, கேஸ்ட் அயர்ன் நல்லதா இல்லை சாதா எண் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேஸ்ட் அயர்ன் தான் ரொம்ப நல்லது. அதனால தான் இது வந்து விலையும் கொஞ்சம் கூட. இந்த தவா வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நான் 850க்கு வாங்கினேன். வாங்கி 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்காகவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஊற்றுறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்தேன். ஆனால் தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக வருது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இதை விட கம்மி ப்ரைஸ்க்கே பார்த்திங்கன்னா மதுரை இங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் வீடியோஸ்லையுமே பார்த்தேன். ஆனால் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டதுனால தான் இது வாங்கினேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஸோ ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா தான். ஸோ அடுத்தடுத்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1 வீக்காகவே நான் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வாங்கணும் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசானோட லிங்க்கும் தரேன், நான் வாங்கின ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கும் தரேன். நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் வீட்டுக்காக வாங்கின ரிவ்யூ மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை மாதிரி கன்ஃபியூஷன்லேயும் நிறைய பேர் இருப்பீங்க, இது வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, தோசை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோசையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய தோசையாக ஊற்ற முடியுது. ஸோ இந்த தோசை தவா வந்து நம்ம கிச்சனோட புது அடிஷன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமா எப்படி நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி முடிச்சுட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணின உடனேயுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா வெங்காயம், அதை வச்சு நல்லா அந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக மெயின்டைன் ஆகும். மறக்காமல் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இது முக்கியமாக வந்து நம்ம இதில் பண்ணணும். ஸோ தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம திரும்ப தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் எடுப்போம் இல்லையா, அப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்லை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த ஆயில் இருக்குல்லையா அதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்ச மாதிரி நம்ம தொடச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எப்பவும் போல் லைட்டாக எண்ணெயை தொட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினோம் அப்படின்னா தோசை நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வருது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.